வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுப்பிலிருந்து நிக்கி. செம்படவ குப்பம். 2 நாளாக மழை வேறு, ஒரே சகதி, ஈரம். ஒரு தாழ்ந்த குடிசையின் பின்புறம் 2 குடிசைகளின் நடுவே உள்ள இடைவெளியில் அவ்விரு கூரைகளின் ஓலைகளும் அந்த இடத்தில் சேர்ந்து ஒரு கூரையாகி ஒரு சிறு திட்டில் ஈரம் படாமல் காய்ந்த மிருதுவான புழுதி மண்ணை குவித்து நடுவில் குழி பரத்தியது போன்ற இடத்தில் 2 நாட்கள் வரை 5 நாட்குட்டிகளை பிரசவித்த ஒரு குப்பத்து நாய் மடியை தரையில் தேய்த்துக் கொண்டு தாய்மை பெருமிதத்துடன் பாரா கொடுத்து தன் குட்டிகளை பாதுகாவல் செய்தவாறு கிடந்தும் திரிந்தும் அழிந்து கொண்டிருந்தது. காலையில் இருந்து காணோம். இனிமேல் அந்த நாய் வராது என்ற குறுஞ்செய்தியை குப்பத்து சிறுவன் ஒருவன் எல்லோருக்கும் அறிவித்தான். ஐசவுசாண்ட பஸ்ல அடிபட்டு அந்த நாய் குழு குழா போச்சு. இந்த அறிவிப்புக்கு பிறகு குப்பத்து சிறுவர்கள் தைரியமாக இந்த குட்டிகளை தேடி வந்தனர். ஆளுக்கு ஒரு குட்டியை எடுத்துக்கொண்ட பின் கடைசியாக ஒன்றை மட்டும் எல்லோரும் நிராதரவாக விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அதன் நிறம் கருப்பு. 2 காதுகளிலும் வாலிலும் மட்டும் வெள்ளை திட்டுக்கள். சீ, அது பொட்டடா என்று அதனை அவர்கள் ஜாதி பிரசம் செய்வது போல விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த பெட்டை நாய்க்குட்டி ஒரு புழு மாதிரி நாளெல்லாம் சினுங்கியவாறு புழுதியிலும் சகதியிலும் நெளிந்து ஊர்ந்து கொண்டிருந்தது. கண்ணை திறந்து முதல் முறையாக உலகை பார்த்தது. பசியால் சினுங்கி சினுங்கி அழுதது. தான் கவனிக்க யாரும் இல்லாத அனாதை நாய் என்று புரிந்து கொண்டு விட்டது மாதிரி நடக்கக்கூட பயிலாத அந்த நாய்க்குட்டி கால்களை தரையில் இழுத்து இழுத்து நடைபழகிய பொழுதே தனது ஜீவித யாத்திரையை மேற்கொண்டது. அந்த தாழ்ந்து 2 குடிசைகளின் நடுவே இருந்து வெளியே வந்து ஈரமும் சகதியுமான குப்பத்து தெருவில் அது புரண்டு புரண்டு நடந்த காட்சியை சிறுவர்கள் கூடி ரசித்தனர். அது தனக்கு ஓர் எஜமானனை அவர் மத்தியில் யாசிப்பது மாதிரி அவலமாக அழுதது. அவர்களும் அதற்கு பரிதாபப்பட்டனர். ஒரு குடிசையின் திண்ணையில் அதற்கு புகலிடம் தந்து கஞ்சி தண்ணீர், சோறு, டீ என்று படிப்படியாக தங்களின் தரித்திரத்தை அதற்கும் அறிமுகம் செய்து காட்டினர். 2 நாட்களுக்கு பிறகு சிறுவர்களுக்கு இந்த நாய் விளையாட்டு சலித்து போயிற்று. அந்த குடிசைக்கு சொந்தக்காரி இந்த நாயைக் கண்டு அதன் மீது பூசி கிடக்கும் சேரும் சகதியும் அதற்கே சொந்தம் போன்றும் அது அந்த திண்ணையின் மூளையை அசுத்தப்படுகிறது என்றும் கோபித்துக் கொண்டு விளக்கு மாற்றால் குப்பையை கூட்ட வந்தவள் நாயையும் சேர்த்து கூட்டி திண்ணையில் இருந்து தெருவுக்குள் தள்ளினாள். அது கத்தி அலறியவாறு தலைகீழாக புரண்டு திண்ணையில் இருந்து தெருவில் வீசி விழுந்தது. விழுந்த வேகத்தில் வசமாக அடிபட்டு விட்டது. நாய்க்குட்டி பெரும் குரலில் அழுதவாறு புரண்டு எழுந்து ஒரு காலை மட்டும் நொண்டி நொண்டி இழுத்தவாறு தனது பயணத்தை தொடர்ந்தது. கொஞ்ச தூரம் நடந்ததும் கத்துவதை நிறுத்திக் கொண்டு விதியை நொந்து கொண்டு போவது மாதிரி மௌனமாய் காலை இழுத்து கொள்ளாமல் கொஞ்சம் சரியாகவே நடக்க ஆரம்பித்தது. பயந்து பயந்து குடிசை மண் சுவரை ஆதாரமாக கொண்டு நடந்து குப்பத்தின் எல்லைக்கும் மெயின் ரோட்டுக்கும் குறுக்கே உள்ள நாற்ற சாக்கடை பாலத்திற்கு அருகே வந்துவிட்டது. அதற்கு மேல் திசை புரியாமல் அரை நாள் யோசனையில் அங்கேயே கிடந்து உறங்கி விழித்து கத்தி கத்தி குரல் தேய்ந்த பிறகு தைரியமாக பாலத்தை கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தது. பெரிய கட்டிடங்கள் நிறைந்த வீதி. ராட்சசத்தனமாய் பஸ்களும் லாரிகளும் ஓடிக்கொண்டிருந்தன. ஜனசந்தடி மிகுந்திருக்கிறது. அந்த சின்ன பெட்டை நாய் தைரியமாக வீதியின் குறுக்கே நடந்தது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் மனிதன் என்ன என்ன சாகசங்களை எவ்வளவு ஆர்வத்தோடு நடத்தி காட்டுகிறான். இந்த நாய் இந்த தெருவில் நடக்கக்கூடாதா என்ன? நடந்தது. ஒரு மாடி பஸ் வந்தது. அதன் டிரைவர் நல்ல மனுஷன். இந்த சிறிய நாய்க்காக அந்த பெரிய பஸ்ஸையே சில வினாடி நிறுத்தினான். அது குறுக்கே நடந்து போன பிறகு, எவ்வளவு சின்ன நாய், அடிகிடிப்பட்டு சாக போகுது, நமக்கு ஏன் அந்த பாவம் என்ற அதற்கான விமர்சனம் கொண்டவன் மாதிரி அதை பார்த்து கொண்டே அந்த பெரிய பஸ்ஸை திருப்பினான். நாய் ரோட்டை கடந்து விட்டது. பிறகு எங்கே போவது? எங்கேயோ போக வேண்டியதுதான். போயிற்று. மெயின் ரோட்டை கடந்து குப்பம் மாதிரி இல்லாத ஆனால் குப்பத்து தெரு போன்றதே ஆன ஒரு குறுகிய தெருவில் நடக்கையில் அதன் எதிரே ஒரு இலை வந்து விழுந்தது. இலை விழுந்ததும் அதற்காக பாய்ந்து ஓடுவதற்கான அனுபவமோ அறிவோ அதற்கு இன்னும் வராததனால் பொத் என்ற சத்தத்துக்கு பயந்து பின்னால் பதுங்கியது அது. பதுங்கியதோ பிழைத்ததோ, ஒரு பெரிய நாய் அந்த இலையை நோக்கி 4 கால் பாய்ச்சலில் வந்து கொண்டிருந்தது. இந்த குட்டிக்கு அது தன் இனத்தை சேர்ந்தது என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது பெரிதாகவும் மூர்க்கமாகவும் இருந்ததனால் இது பதுங்கிக் கொண்டு அதை அச்சத்தோடு பார்த்தது. அந்த இலையில் இருப்பது சாப்பிட தகுந்தது என்பதைப் போல சுவரோரமாக பதுங்கிக் கொண்டு பார்த்ததனால் இந்த குட்டி புரிந்து கொண்டது. ஆனாலும் இந்த குட்டிக்கு பசி வந்த பொழுது எதிரே இலை விழுந்ததும் இலை விழுந்த பொழுதெல்லாம் போட்டிக்கு மூர்க்கமாக மோதி சாடிக்கொண்டு பெரிய நாய்கள் வந்ததனால் இலையில் இருப்பதை சாப்பிடலாம் என்ற அறிவு வந்தும் அதை அனுபவமாக்கிக் கொள்ள வாய்ப்பு வரவில்லை. ஆனால் பசி மட்டும் வந்து கொண்டே இருந்தது. மழையிலும் குளிரிலும் முழகி முனகி அழுதவாறு தெருவின் ஓரங்களில் ஓடும் சாக்கடையின் அருகே போட்டிக்கு யாரும் இல்லாத நாள் பொறுக்கி தின்று உழன்று கொண்டே அந்த குறுகிய தெருவில் சில நாட்கள் இந்த நாய் வாழ்ந்து வந்தது.
பின் ஒரு நாள் வெயில் அடித்த பொழுது உடம்பின் ஈரம் காய்ந்து அழுகலையும் கழிவையும் தின்று உடம்பில் ஏறிய பலத்தால் கொஞ்சம் தெம்பும் வளர்ச்சியும் பெற்றிருந்த இந்த குட்டி அந்த குறுகிய தெருவிலிருந்து வேறு ஒரு பெரிய தெருவுக்கு தனது யாத்திரையை தொடங்கிற்று. அந்த நாளை இந்த நாய்க்கு ஒரு சோப தினம்தான் என்று சொல்ல வேண்டும். அழுது அடம்பிடித்த ஒரு குழந்தையை அதன் தாய் மல்லு கட்டி எங்கேயோ தூக்கி கொண்டு போகிறாள். குழந்தை பிடிவாதமாய் அவள் பிடியில் அடங்காமல் திமிரி திரும்பி தாயின் இடுப்பில் இருந்து நழுவி நழுவி வழிகிறது. ஒரு கையில் சிலேட்டும் பையும் வைத்துக் கொண்டு அந்த தாய் அந்த குழந்தையை ஒரு கையால் சமாளிக்க முடியாமல் வைது அடிக்கிறாள். அந்த அடம்பிடித்த குழந்தை அலறி அழுகிறது. அழுகிற குழந்தையை அவள் சமாதானம் செய்து கொஞ்சுகிற வேளையில் இந்த குட்டி அங்கே போய் சேர்ந்தது. இந்த நாயை வேடிக்கை காட்டி அந்த குழந்தையை தாய் சமாதானப்படுத்தினாள். இப்போது அந்த குழந்தை இந்த நாய் வேண்டும் என்று அடம்பிடித்தது. அந்த மனித நேசத்தை புரிந்து கொண்ட இந்த அனாதை நாய் குலைந்து குலைந்து வாளை ஆட்டிற்று. நல்ல வேளை, மழையில் நனைந்தும் வெயிலில் உலர்ந்தும் இது சுத்தமாக இருந்தது. நேற்று வரை இது தின்ற அழுகலும் கழிவும் மனிதர்களுடையதுதானே. நாய்க்குட்டியை எடுத்து முத்தம் கொடுத்து குழந்தையிடம் கொஞ்சி அதன் கையில் கொடுத்தாள் தாய். இந்த நாய் ஜென்ம சாபல்யம் அடைந்தது. சில காலம் அந்த வீட்டின் திண்ணை தூணில் சணல் கயிற்றால் கட்டப்பட்டு குழந்தையின் காட்சி பொருளாகவும் விளையாட்டு ஜாமானாகவும் அது வளர்ந்தது. அதற்கு அந்த குழந்தை தன் மழலையில் பப்பி என்றோ நிக்கி என்றோ பெயரிட்டது. இப்போது பார்வைக்கு பெரிய நாய் மாதிரி உருவம் கொண்டிருந்த அந்த பெட்டை நாய் நிக்கி. ஒரு நாள் அந்த வீட்டு எஜமானி வெளியில் போன பொழுது நன்றி உணர்ச்சியுடன் அவளை தொடர்ந்து ஓடிற்று. அவள் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ என்று எத்தனையோ முறை விரட்டியும் குழந்தை மாதிரி போக்கு காட்டியும் ஒளிந்தும் ஒளிந்தும் அவளை தொடர்ந்து வாளை ஆட்டிக்கொண்டே துள்ளி துள்ளி ஓடிற்று. அப்படி அவள் தன்னை விரட்டுவதும் அவள் விரட்டியவுடன் சில அடிகள் ஓடிப்போன பின்பு பார்த்து அவளை தொடர்ந்து ஓடி பிடிப்பதும் நிக்கிக்கு ஆனந்தமான விளையாட்டாக இருந்தது. அந்த அம்மாவுக்கு வேலை இல்லையா என்ன? கடைசியில் வீட்டுக்கு போய்விடும் என்ற நம்பிக்கையோடு அவள் பஸ்ஸில் ஏறி போய்விட்டாள். கொஞ்ச தூரம் பஸ்ஸை தொடர்ந்து 4 கால் பாய்ச்சலில் ஓடிட்டு நிக்கி. அந்த நெடிய சாலையில் பிடிக்க முடியாத எட்ட முடியாத வேகத்தோடு விலகி விலகி எஜமானியோடு வெகு தூரத்தில் போய் கடைசியில் அந்த திருப்பத்தில் பார்வைக்கும் மறைந்து விட்டது பஸ். ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் பஸ் மறைந்த பிறகும் அந்த திருப்பம் வரைக்கும் ஓடிட்டு நிக்கி. பஸ்ஸை காணோம். வேறு வேறு பஸ்களும் கார்களும் மனிதர்களுமாக பெரும் சந்தடி நிறைந்திருந்தது அந்த வீதியில். வீட்டுக்கு திரும்ப மனம் கொண்டு நிக்கி அந்த வழியை ஓடி வரலாயிற்று. வரும் வழியில் ஒரு சிறிய சந்து. அங்கே இருந்த மசால் வடை வாசனை எண்ணெய் கமருடன் வீசிற்று. நிக்கி சற்று நின்று காதுகளை உயர்த்தி வேர்வையின் ஈரம் துளிர்த்த நாசி விரிய வாடை பிடித்தது. மகிழ்ச்சியுடன் ஒரு துள்ளலில் சந்துக்குள் நுழைந்தது. ஒரு கிழவி மரத்தின் அடியில் அடுப்பை சுற்றிலும் தகர அடைப்பை வைத்து வடை சுட்டுக் கொண்டிருக்கிறாள். பக்கத்தில் உள்ள குப்பை மேட்டில் ஏறி படுத்துக்கொண்டு மிகுந்த சுவாரஸ்யத்துடன் வடை வாசனையை வாயில் நீரொழுக அனுபவித்துக் கொண்டிருந்தது நிக்கி. எப்போதாவது ஒரு வடையில் கொஞ்சம் பீத்து தன்னிடம் எரிய மாட்டாளா என்று கற்பனையோடு அவளையே தன் எஜமானியாக பாவித்து வாலாட்டிற்று. ஏதோ ஒரு சமயம் அவளும் ஒரு சிறு துண்டு வடையை நிக்கியிடம் வீசி எறிந்தாள். சந்தோஷம் தாங்கவில்லை நிக்கிக்கு. ஒரு சுற்று சுற்றி பரவச நடனம் ஆடிற்று. அந்த வடை துண்டை தின்னாமல் தரையில் போட்டு 2 அடி பின்னால் நகர்ந்து அதன் அழகை ரசிப்பது மாதிரி பார்த்து கொண்டே இருந்தது. அதற்குள் யாரோ அந்த வடை துண்டை அபகரிக்க வந்துவிட்ட அவசரத்தோடு அந்த கற்பனை எதிரியிடம் போட்டி போட்டுக் கொண்டு ஓடி வந்து தன்னுடைய பொருளை ஸ்வீகரிக்கும் அவசரத்தோடு அதை கவ்வியது. மறுபடியும் போட்டியில் ஜெயித்த ஆனந்தத்தில் வாயில் கவ்விய அந்த வடை துண்டை கீழே போட்டு சுற்றி சுற்றி பரவச நடனமாடி சுழன்றது. திடீர் என மழை பெய்தது. கிழவி அடுப்பையும் பிற ஜாமான்களையும் அவசர அவசரமாக தூக்கி கொண்டு பக்கத்தில் இருந்த வீட்டின் திண்ணைக்கு ஓடினாள். நிக்கியும் மழைக்காக அந்த திண்ணையோரமாக ஒதுங்கி நின்றது. நல்ல மழை சடசடத்து பெய்து சற்று நேரத்தில் ஓய்ந்தது. மழை நின்ற பின் தெருவில் ஜனமங்கள் நடமாடினார்கள். பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைகள் திரும்பின. நிக்கிக்கு தன் எஜமானியும் தனக்கு பேரிட்ட அந்த பாப்பாவும் நினைவுக்கு வந்தனர். பாப்பாவின் நினைவு வந்ததும் அதற்கு ஒரு வினாடி கூட அங்கே கால் தரிக்கவில்லை. பாய்ந்து பாய்ந்து ஓடிற்று. பாதைகள் பல திசைகளில் பிரிந்தன. வந்த வழி எதுவென்று அதற்கு புரியவில்லை. எந்த திசையில் பாப்பாவின் வீடு இருக்கிறது என்று பிடிபடவில்லை. 4 திசையும் ஓடிற்று. எஜமானியின் பின்னால் ஓடி வந்த பொழுது அந்த அவசரத்திலும் பல இடங்களில் உட்கார்ந்து திரும்பி வருவதற்கு வழி தெரியும் பொருட்டு சிறுநீர் கழித்திருந்தது நிக்கி. சற்று முன் பெய்த நல்ல மழையில் தெருவெல்லாம் சுத்தமாகி இருந்தது. நிக்கி நம்பிக்கை இழக்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. பொழுது இருட்டி போயிற்று. தெருவிளக்குகள் எல்லாம் எரிய ஆரம்பித்தன. நிக்கிக்கு பயம் பிறந்தது. தன் எஜமானியையோ பாப்பாவையோ பார்க்கவே முடியாதே என்ற ஏக்கத்தில் அது வானத்தை பார்த்து அழுதது. இரவெல்லாம் அழுது அழுது ஏதோ ஒரு தெருவில் எங்கோ ஒரு மூலையில் படுத்து உறங்கி விழித்து அடுத்த நாள் மறுபடியும் அனாதையாயிற்று. தெருவில் போகிறவர்கள் எல்லாம் தன் எஜமானியோ என்று நினைத்து நினைத்து ஓடி அவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு பரிதாபமாக திரும்பியது நிக்கி.
இப்போதெல்லாம் தெருவில் எச்சிலை விழுகிற பொழுது பெரிய நாய்களுக்கு பயப்படாமல் பாய்ந்து அவற்றோடு சண்டையிட்டு தன் பங்கை எடுத்துக் கொள்கிற அளவுக்கு நிக்கி வளர்ந்திருந்ததால் அதன் வயிற்று பிரச்சனை ஒருவாறு தீர்ந்து விடுகிறது. ஆனாலும் வாழ்க்கையின் பிரச்சனை வயிறு மட்டுமா? அதற்கு மனிதநேசம் பசிக்கு உணவு மாதிரி ஒரு அவசிய தேவையாயிற்று. அந்த பாப்பாவையும் எஜமானியையும் எண்ணி எண்ணி எல்லா இரவுகளிலும் தனிமையில் ஓ என்று அழுதது நிக்கி. ரோட்டில் சங்கிலியால் பிணித்து கையில் ஒய்யாரமாக பிடித்துக் கொண்டு நடக்கும் எஜமானர்களின் பின்னால் ஓடுகிற சிங்கார நாய்களையும், சங்கிலியால் பிணைப்புண்டு மதர்போடு எஜமானர்களையே இழுத்துக்கொண்டு முன்னால் செல்கிற கம்பீர நாய்களையும், கார்களில் எஜமானர்களோடு சமதியாக வீற்றிருந்து வெளியே தலை நீட்டி பார்க்கிற செல்ல நாய்களையும் பொறாமையோடும் கவலையோடும் பார்த்து அழுதது நிக்கி. சில சமயங்களில் அந்த நாய்கள் நிக்கி தங்களை பார்ப்பதைக் கண்டு பற்கள் வெளியே தெரிய உருமியவாறு பாய வரும். அப்பொழுது எல்லாம் அந்த எஜமானர்கள் நிக்கியைத்தான் கல்லெடுத்து அடிக்கிற மாதிரி பாவனை காட்டி விரட்டுவார்கள். அப்பொழுதெல்லாம் தொலைவில் வந்து திரும்பி பார்த்து ஒரு முறை குறைத்த பின் ஓடிப்போகும் நிக்கி. ஒரு நாள் மத்தியானம் பங்களாக்கள் நிறைந்த ஒரு தெரு. ஜனசந்தடியே இல்லை. நல்ல வெயில். பகலெல்லாம் ஓடி ஓடி ஊரெல்லாம் பொறுக்கி தின்று வயிறு புடைத்துக் கொண்டிருந்தது நிக்கிக்கு. எங்காவது ஒரு சுகமான இடம் தேடி ஒரு நிழலில் படுத்து கிடக்கும் உத்தேசத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. யாரோ தன்னை கூப்பிடுவது மாதிரி குரலோ சினுங்களோ கேட்டது. ஓடிக்கொண்டிருந்த நிக்கி நின்று திரும்பி காதுகளை உயர்த்தி பார்த்தது. ஒரு பங்களாவின் பூட்டிய கேட்டுக்கு பின்னால் ஒரு நாய் முன்னங்கால்களை தூக்கி இரும்பால் ஆன அந்த கேட்டின் மீது வைத்து எம்பி நின்று கொண்டு நிக்கியை அழைத்தது. அதன் உடம்புதான் என்ன வெள்ளை! சடை சடையாய் வெள்ளி மாதிரி சுருள் வடிவ முடி நீள்கிறது. அது நின்றலை ஆண் என்று தெரிகிறது. நிக்கி சற்று நின்றது. கம்பியை பிராண்டி சினுங்கி சினுங்கி அது தன்னை அழைக்கும் தவிப்பை ரசித்து பார்த்தது. நிக்கியை பார்த்து குறைக்காமல் கூப்பிடுகிற முதல் நாயே இதுதான். நிக்கி லேசாக வாளை ஆட்டிற்று. நிக்கியின் சம்மதம் தெரிந்த அந்த ஜாதி நாய் முன்னிலும் மும்முரமாக கதவுகளை பிராண்டி தாவியது. தரைக்கும் கேட்டுக்கும் இடையே உள்ள சந்தில் நுழைந்து வெளியில் வர முயன்றது. நடக்கவில்லை. அந்த சந்தில் நுழைய முடியாத அளவு அது பருமனாக இருந்தது. ஜாதி நாய் பரிதாபமாக கொஞ்சியது. நிக்கிக்கும் அதன் அருகில் போக வேண்டும் போல இருந்தது. அந்த ஜாதி நாய் தான் மனித நேசத்துக்காக தவிக்கிற மாதிரி இன்னொரு நாயின் நேசத்துக்காக தவிப்பதை நிக்கி புரிந்து கொண்டது. அது தனக்காக தவிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ந்தது. அதுவும் இவ்வளவு பெரிய இடத்து உயர்ந்த ஜாதி நாயின் நேசம் கிடைக்கும் பொழுது ஓர் ஆதரவும் இன்றி தெருநாயாக அலையும் நிக்கியால் எப்படி இந்த காதல் மிகுந்த அழைப்பை மீறி போக முடியும்? போயிற்று. கேட்டுக்கு கீழே இருந்த இடைவெளி வழியாக அந்த ஜாதி நாய் தான் போக முடியவில்லை. எனினும் இந்த தெருநாய் நுழைந்து உள்ளே வர முடியும் என்று கணக்கிட்டு வைத்தது போல அந்த ஜாதி நாய் நிக்கியை இதன் வழியாக வா என்று கூறுவது போல் நிக்கியின் முன்னங்கால்களில் ஒன்றை பிடித்து இழுத்தது. நிக்கி பங்களா காம்பவுண்டுக்குள் ஓடி போய்விட்டது. இரண்டும் மகிழ்ச்சி பெருக்கில் ஒன்றன் மீது ஒன்று தாவி புரண்டு கவ்வி விளையாடின. நிக்கி அதன் பிடியில் இருந்து விலகி திமிரி ஓடி ஓடி ஆனந்த நடனமாடியது. இதனுடைய ஆட்டத்தை சற்று விலகி இருந்து அனுபவித்த ஜாதி நாய் சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்தது. திடீர் என்று நிக்கியின் மீது தாவியது. அவ்வளவுதான். அந்த பிடியில் இருந்து அசைய முடியாமல் கட்டுண்டு கண் கிறங்கியது. பங்களா வீட்டினுள் உருந்து நாயை காணோமே என்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த வீட்டு எஜமானி, ஏ சி சர்தார், சர்தார் என்று 2 தடவை கூப்பிட்டாள். அதற்குள் இந்த பிணைப்பு பிரிக்க முடியாததாக மாறிப்போகவே தன்னை யாராவது கவனித்தார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு உள்ளே போய் கதவை மூடிக்கொண்டாள் எஜமானி. இப்போதெல்லாம் நிக்கி எங்கே போனாலும் எல்லோருமே விரட்டுகிறார்கள். எந்த வீட்டின் அருகேயும் யாரும் அதனை நெருங்க விட மாட்டேன் என்கிறார்களே. எங்கேயாவது இந்த தெருநாய் குட்டி போட்டு வைத்து விடுமோ என்ற அச்சத்தினாலேயே அவர்கள் விரட்டுகிறார்கள் என்று நிக்கிக்கு புரியவே இல்லை. விரட்டுவதும் ஓடுவதும் அதற்கு புதிதா என்ன? ஆனாலும் இப்பொழுதெல்லாம் ஓடுவது சிரமமாக இருக்கிறதே. இந்த அனுபவம்தான் அதற்கு புதிதாக இருந்தது. சுத்தமான திண்ணைகளிலும் காம்பவுண்டுகளிலும் இந்த அசுத்தம் பிடித்த நாய்க்கு இடம் தர மறுத்து விரட்டிய பின் கடைசியில் ஒரு நாள் இரவில் மிகுந்த வேதனையோடும் விரக்தியோடும் அசுத்தம் பிடித்த ஒரு சேரிக்குள் நுழைந்தது நிக்கி. அது பிறந்ததே அந்த மாதிரி இன்னொரு குப்பம். ஈரம் சகதி ஒரு குடிசையின் பின்னால் உள்ள மூலையில் சுகமான புழுதி மண்ணில் 5 அழகிய நாய்க்குட்டிகளை பிரசவித்தது நிக்கி. எல்லோரும் அந்தந்த குட்டிகளின் அழகை பார்த்தார்கள். ஏதோ ஜாதி நாயின் கலப்பு என்று பெருமையாக பேசிக் கொண்டார்கள். சில நாட்களில் அவை அனைத்தும் நிக்கியிடமிருந்து பறிபோயின. வாழ்வும் தாழ்வும் பெருமையும் வீழ்ச்சியும் மகிழ்ச்சியும் துயரமும் நாயின் வாழ்க்கையிலும் மாறி மாறித்தான் வரும் போலும். காரில் போகிற சங்கிலியால் பிணைத்து கையில் இழுத்து கொண்டு போகிற ஜாதி நாய்களை பார்த்து இப்பொழுது நிக்கி ஓடுகிறது. ஒருவேளை அது தனது குட்டியை தேடுகிறதோ? நிக்கி பெற்றதாகவே இருந்தாலும் அவை நிக்கியின் ஜாதியாகி விடுமா என்ன? அதோ பங்களா நாயையோ
அல்லது இன்னும் ஒரு குப்பத்து நாயையோ தேடி தெரு தெருவாக அலைகிறது நிக்கி. அதற்கு இப்பொழுது ஒரு நாயின் தேவை நாடுகிற சீசன். தேவை என்று வந்துவிட்டால் ஜாதியையா பார்க்க தோன்றும்? கதை முற்றும். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுப்பிலிருந்து நிக்கி. காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மிகிலா. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள். நன்றி.